ராம் ராம். ஆழ்வார்களை பற்றி நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த 12 ஆழ்வார்களில் இன்றைக்கி நம்ம குலசேகர ஆழ்வாரை பற்றி பார்க்கலாம். இவர் சங்ககால சேர பரம்பரையை சேர்ந்தவர். நிறைய செல்வம். இவர் கரூரில் பிறந்தார். மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தார். ராமபிரான் இடத்துல அவ்வளோ பக்தி அவருக்கு. இந்த செல்வத்தெல்லாம் பெருமாள் காட்சி கொடுத்ததுனால இந்த செல்வத்தெல்லாம் துறந்து பெருமாளுக்கு சேவை செய்கிறது தான், வேறு எதுவுமே அவருக்கு முக்கியம் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் என்ன பண்ணுறார், ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க பெருமாளை பற்றி திருவாய் மொழி அப்படின்னு சொல்லிட்டு 31 பாசுரங்கள் கேட்க கேட்க இனிக்கும். அப்படி தான் அவள்லாம் அந்த ஆழ்வார்களோட பக்திக்கெல்லாம் நம்மலாம் ஈடு இணையே கிடையாது. அது மட்டும் இல்லை, அவர் திருப்பதி பெருமாளை பற்றியும், அப்புறம் இந்த திருவாரூர் பக்கத்தில் திருக்கண்ணபுரம் இருக்குது, அங்கே இருக்கிற பெருமாளை பற்றியும் நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கார். இதில் அவர் பாசுரங்கள் பாடினதில் ஒரு விசேஷம் என்னென்னா, அவர் அந்த பக்தியில் உச்சத்துக்கு போய் ஒரு விஷயத்த சொல்கிறார். திருப்பதியில் அங்கே இருக்கிற அந்த படிக்கட்டுகள், சன்னதி வாசலில் படிக்கட்டு இருக்கு இல்லையா, அந்த படிக்கட்டில் இருந்து கொண்டு எனக்கு அந்த படிக்கட்டாகவே நான் இருக்கேன், எனக்கு உன்னோட பார்த்துட்டே இருக்கணும், உன்னுடைய காட்சி தான் முக்கியம், எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம், வேறு யாருக்கும் அப்படி ஒரு மனசு வராது. அப்படி அந்த படிக்கட்டாக இருக்கேன்னு சொல்கிறார் இல்லையா, அப்போது ஒரு பாசுரம் பாடுறார். அந்த பாசுரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவனே நின் கோயிலின் வாசலில் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்பேற்பட்ட ஒரு பாசுரம் இல்லையா. அவருக்கு பெருமாள், திருப்பதி பெருமாள் காட்சி கொடுத்தா போதும், அவர் பார்த்துட்டே இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கார். அதனால தான் இன்றைக்கும் சரி, அந்த திருப்பதியில் இருக்கிற அந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா, அதுவும் சரி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற படிக்கட்டும் குலசேகர படிக்கட்டு, குலசேகர ஆழ்வார் படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இவர் ஸ்ரீரங்கத்தில் 3வது சுற்றில் இருக்கிற ஒரு மண்டபத்தை இவர் தான் நிறுவினார். அதற்கு சேனை வென்றான் மண்டபம்னு பேர். இப்படி ஆழ்வார்களை பற்றிலாம் சொல்லிகிட்டே வரப்போகிறேன். அப்போ என்னை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அப்பப்போ சொல்லலான் இருக்கேன். என்னுடைய சிறுகதை முதல்ல 1983ஆம் வருடம் மாலை முரசு இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக பேப்பர் தான், ஆனால் சனிக்கிழமை அந்த காலத்தில் சிறுகதை வரும். அதில் என்னுடைய சிறுகதை வந்திருக்கு. முதல் சிறுகதை 1983 உள்ளும் புறமும் அப்படின்னு ஒரு சிறுகதை. தொடர்ந்து நிறைய சிறுகதை எழுதுகிறேன், அதை பற்றிலாம் நான் சொல்லிகிட்டே வரேன். இன்றைக்கி நாம் மார்கழி மாத ஸ்பெஷலில் குலசேகர ஆழ்வாரை பற்றி தெரிஞ்சுட்டோம். ராம் ராம். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன்.